23 இஸ்ரவேல். யாக்கோபு. எகிப்தில் குடியேறுதல். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் வசனங்களின் சுருக்கங்கள். பாடம் 9இல் ஆபிரகாமிடம் சந்ததியின் பின்னிலையை கூறின தரிசனம் நிறைவேறுதல். ஆதியாகமம் 15:13 காண முடியும். தொடர்ச்சியாக ஆதியாகமம் 45-46 நாம் கவனிப்போம். யோசேப்பின் சகோதரரிடம் அவர்கள் தகப்பனை அழைத்து வர, பார்வோன் அவர்களுக்கு வெகுமதியாக 10 கோலிகை கழுதைகள் மேல் தகப்பனுக்கு தானியமும் சகோதரருக்கு மாற்று வஸ்திரங்களையும் இன்னும் பலவதையும் அனுப்புகிறார். யோசேப்பு உயிருடன் இருப்பதாக சொன்னதை யாக்கோபு நம்பவில்லை. யோசேப்பு அனுப்பிய சகலவற்றையும் பார்த்த பின் நம்புகிறார். யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள், அவர் குடும்பங்கள் ஆக 66 பேர். யோசேப்பு, மனைவி, எப்ராயிம், மனாசே ஆக மொத்தம் 70 பேர் இஸ்ரவேலர். 70 பேரும் எகிப்திலுள்ள கோசேன் நாட்டில் குடியேறினர். யாக்கோபு, இஸ்ரவேல். இறுதி நாட்கள். யோசேப்பின் 2 பிள்ளைகள் ஆசீர்வதிக்க, மூத்தவன் மனாசே மீது இடது கையும் இளையவன் எப்ராவின் மீது வலது கையும் வைத்து ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புக்கு இது விருப்பமில்லை. வருத்தப்பட்டு கேட்கிறார். யாக்கோபு, இளையவனே மூத்தவனை விட ஆசீர்வாதமாய் இருப்பான். இதிலும் தெய்வ சித்தமே மனித விருப்பத்துக்கு மாறானது. யாக்கோபு 147 வயதில் மரணம் அடைகிறார். சாகும் முன் யோசேப்புக்கு உறுதி அளிக்கிறார், எப்ரோனிலுள்ள மக்கபேலாவில் அடக்கம் பண்ணுங்கள். எகிப்தியர் யாக்கோபு இஸ்ரவேலுக்காக 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆதியாகமம் 53 காண முடியும். யோசேப்பின் மரணம். ஆதியாகமம் 50ஆம் அதிகார வசனத்தின் சுருக்கங்கள். தகப்பன் இறந்ததும் சகோதரருக்கு பயம் நேரிட்டது. ஆனால் யோசேப்போ ஆதரவு அளித்து, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ நன்மையாக முடிய பண்ணினார் என்றான். 50:20 காண முடியும். இஸ்ரவேலர் கோசேனில் சுகமாய் வாழ்ந்தனர். யோசேப்பு தன் பிள்ளைகளின் 3 தலைமுறைகளை காண்கிறார். அதன் பின்பு தனது 110 வயதில் மரிக்கிறார். யோசேப்பின் விசுவாசம். மரிக்கும் முன் தன் சகோதரரிடம் கூறுவது, தேவன் நமது முற்பிதாக்களுக்கு வாக்களித்தபடி கானான் செழித்து, நீங்கள் இங்கிருந்து போகும்போது என் எலும்புகளை எகிப்திலிருந்து கொண்டு போய் கானானில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். மக்கபேலா. இது கானான் தேசத்தில் உள்ளது. ஆதியாகமம் 23:13-20 காண முடியும். எப்ரோனிடம் இருந்து ஆபிரகாம் இந்நிலத்தை 400 சேக்கல் நிறை வெள்ளி கொடுத்து இதனை வாங்குகிறார். அந்நிலத்திலுள்ள குகையின் பெயர் மக்கபேலா. இதில் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் மொத்தம் 6 பேர். கவனிப்போமாக. 6 பேர் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக. 1. சாராள் 127 வயதில் மரணம் அடைகிறார். ஆபிரகாம் அவரை அடக்கம் பண்ணுகிறார். 2. ஆபிரகாம் 175 வயதில் மரணம் அடைகிறார். இஸ்மவேலும் ஈசாக்கும் அடக்கம் பண்ணுகிறார். ஈசாக்கு 180 வயதில் மரணம் அடைகிறார். ஏசாவும் யாக்கோபும் அடக்கம் செய்கிறார். ரெபேக்காள் மரணம் அடைகிறார். அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். லேயாளும் மரிக்கிறாள். யாக்கோபு அடக்கம் செய்கிறார்.
யாக்கோபு 147 வயதில் மரணம் அடைகிறார். யோசேப்பு பிள்ளைகள் எகிப்தியர் ஆக 26 பேர் அடக்கம் செய்கிறார். இப்பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? உன் நிமித்தம் ஆசீர்வாதம் வர நீ முடிவு பரைந்தும் உண்மை உள்ளவனாயிருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். மனப்பாட வசனம், மனதில் பதிய வைக்க வேண்டிய வசனம் யாக்கோபு 1:12-27. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வசனம் 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. வாழ்த்துக்கள், விசாரிப்புகள் ஒவ்வொருவருக்கும். மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் நாம் சந்திப்போம்.